என்னடா சாமத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்க, தூங்க வேண்டியதானே? இல்ல அம்மா, பப்ளிக்ல நல்ல மார்க் எடுத்தா எனக்கு ஐபோன் வாங்கி தரீங்களா? நீ 400க்கு மேல வாங்கு தங்க, கண்டிப்பா போன் வாங்கி தர்றேன். அதான் படிச்சிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொல்றான், ஆனா அவங்க போன் வாங்கி கொடுத்தாதான் படிக்கிறேன்னு சொல்றாமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க அப்படி சொல்றாங்க. கடவுளே. ஐயோ, இன்னைக்கு ரிசல்ட் வேற வர போகுதே. போடு 439. ஏமா என்னடா ஆச்சு? பப்ளிக்ல நான் 439 மார்க். என் தங்கம். ஏய், கங்க்ராச்சுலேஷன்டா. சரி, என் போன் எப்ப வாங்கி தர போறீங்க? சும்மா சொன்ன போன்லாம் வேணாம். சை அண்ணா, என்னன்னாச்சு? கையெல்லாம் காயமா நான் இருக்கு. இன்ஸ்டால ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிருந்தேன். கடைசியில அவனை ஏமாத்திட்டு போயிட்டா. அதனால தான் நான் கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டேன். சரி விடுண்ணா, எக்ஸாம் லீவ் தானே, வாட விளையாட போலாம். நான் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், ஸ்கூலுக்குலாம் வர மாட்டேன்டா. எங்க வீட்டுல இந்த போனை வச்சு ஈஸி லோன் நிறைய வாங்கி வச்சிருக்காங்கடா. லோன் கட்டுறதுனால என் படிப்பே போச்சுடா. சரி, எல்லாம் இந்த போன்னால. கடன்ல இருந்து காதல் வரைக்கும் இப்ப எல்லாமே போன்லயே வந்துருச்சுமா. அந்த போனை மட்டும் நீங்க முன்னாடியே வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா நான் இவ்வளவு மார்க் எடுத்திருப்பேனான்றது கேள்விக்குறியாதான் இருந்திருக்கும். என் வாழ்க்கையும் கேள்விக்குறியாதாம இருந்திருக்கும்.